ஏன் இந்த புதுயுகம் அப்படிங்கிற கருத்து நிஜமாக நனவாக மாறவில்லை? நம்முடைய தியான முகாமில் ஒரு சின்ன ஒரு சோதனை செஞ்சோம். இந்த மாதிரிதான் நம்ம பக்தர்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். தியானம் பண்ண வந்த அன்பர்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு 1000 பேர் அல்லது 1500 பேர் இருந்திருப்பார்கள். அவங்க கிட்டலாம் நான் கேட்டேன், ஐயா, வாழ்க்கை இந்த உலகம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? அவங்க ஒருத்தரும் ஒரு பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேக வேகமா எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்க மாமியார் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஒருத்தரும் ஒன்னொன்னு சொன்னார்கள். நான் சொன்ன, அப்பா, இத்தனை பேர் ஒரே நேரத்தில் பதில் சொன்னா என்னால கேட்க முடியாது. ஒண்ணு பண்ணலாம், நீங்க எல்லாரும் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பேப்பர்ல வேணா எழுதுங்க, அப்புறம் கலெக்ட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். கண்ணை மூடி உட்கார்ந்து எப்படி உலகம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எப்படி இருந்தா நல்லா இருக்கும் எழுத சொன்னோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு அவங்க எழுதினதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, மொத்தமா அதை பார்த்து ஸ்கேன் பண்ணி கலெக்ட் பண்ணோம்னா ஒரு 4-5 கருத்துக்கள் தான். எல்லாரும் அமைதியா இருக்கணும், எல்லாரும் அன்போட இருக்கணும், எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும், எல்லாரும் இனிமையா இருக்கணும். இந்த ஒரு 5-6 கருத்துக்கள் தான். அப்புறம் நான் ஒரு லெட்டரா எடுத்து பார்த்தோம். பார்த்துட்டு ஒருத்தரையா எழுப்பி நிக்க வச்சு அவங்களுடைய கடிதத்தை படிக்க சொன்னா, இந்த 5-6 கருத்துக்கள் தான், வேற ஒண்ணும் இல்ல, சாரம் இதுதான். அப்ப நான் கேட்டோம், இப்ப எல்லாருமே இதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்ப யாரு நம்மளை தடுக்கிறது? செய்ய வேண்டியது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே இதைத்தான் செய்ய நினைக்கிறோம், அப்ப யாரு நம்மளை தடுக்கிறது? அப்ப செய்ய வேண்டியது என்ன? இந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது. இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தாதான், இந்த உத்வேகம் வந்தாதான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க துவங்கினால் மட்டும்தான் புதுயுகம் பிறக்க முடியும். புதுயுகம் சமுதாய புரட்சியினால் நடக்க முடியாது. 3000 ஆண்டு உலக வரலாறு இதுவரை நம்ம ஆக்சுவலா 3000 வருஷம் தான் நம்முடைய ஹிஸ்டரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. பிளானட் எர்த்தோட ஹிஸ்டரி. இந்த 3000 ஆண்டுக்குள் 5000 யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. 5000 யுத்தங்களுமே எதுக்காக நடந்திருக்குன்னா, அந்த யுத்தத்தை நடத்துற ஒவ்வொரு தலைவனும் நினைச்சிட்டு இருக்காங்க, நாம் புதுயுகத்தை படைப்போம், நாம் புதுயுகத்தை படைப்போம், நாம் புதுயுகத்தை படைப்போம். நடந்து முடிஞ்சதுன்னா 5000 யுத்தம், அவ்வளவுதான். புதுயுகம் நடக்கல. காரணம் என்னன்னா, தவறான கோணத்திலிருந்து இந்த கருத்தை நடைமுறைப்படுத்த செய்யப்பட்ட முயற்சிகள். புதுயுகம் அப்படிங்கிற ஒரு கருத்து தனி மனித மாற்றத்தினால் தான் நடக்க முடியுமே தவிர சமுதாய மாற்றத்தினால் நடக்காது. சமுதாய மாற்றம்னே ஒண்ணு கிடையாது. சமுதாய புரட்சி அப்படிங்கிறதே தன்னை தலைவனாக உயர்த்திக் கொள்வதற்காக மனிதர்கள் பேசுகின்ற உபயோகத்திற்கு இல்லாத வார்த்தைகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சமுதாய புரட்சினே ஒண்ணு கிடையாது. தனி மனித எழுச்சி மட்டும்தான் புதுயுகத்தை படைக்க முடியும். சமுதாய புரட்சியால ஒண்ணும் பண்ண முடியாது. சமுதாய புரட்சினா என்ன? ஒண்ணும் கிடையாது. யாராலெல்லாம் நம்முடைய உடம்புல ரத்தத்தை சூடேத்துற மாதிரி பேச முடியுதோ அவங்க எல்லாம் அவங்களுடைய தியரி, அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவங்களுடைய தன்னுடைய பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்கிற கருத்துக்கள் தான் ஒரு பிலாசபியா மாறுது, அவ்வளவுதான். இத கொடுக்கிறவர்கள் 2-3 வகைப்படுத்தலாம். வெளி உலகத்திலே புரட்சியை செய்வதாக சொல்வது அப்படின்னும் பொழுது அவங்க நேச்சுரலா வெளி உலகத்தில் இருக்கிற பதவி வேண்டும், அந்த லைனை நோக்கி ஒர்க் பண்றார்கள். சில பேர் உள்ளுலகத்தில் புரட்சி பண்றதாக சொல்வார்கள். அவங்க தத்துவவாதிகளாக மாறுகிறார்கள், அவ்வளவுதான். உண்மையில இந்த புது யுகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சியால நடக்கவே முடியாது. தனி மனித எழுச்சியினால் மட்டும்தான் நடக்க முடியும். தனி மனித எழுச்சியினால் மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் திரும்பி பார்க்கும் பொழுதுதான்
தனக்குள் மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது மட்டும்தான் புதுயுகம் மலர முடியும். தனக்குள்ள மாற்றத்தை திருப்புகின்ற, மாற்றத்தை கொண்டு வருகின்ற நுட்பத்தை மனிதர்களுக்கு கொடுக்கின்ற தலைவர்கள் மட்டும்தான் புதுயுகத்தை எடுத்து வருகின்ற தலைவர்களாக இருப்பார்கள். மீதி பேரெல்லாம் அவங்களுக்கு வேணா புது யுகத்தை எடுத்து வந்துப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி போகும். 2 வீலர்ல இருந்து காரா மாறும், கார்ல இருந்து பிளைட்டா ஹெலிகாப்டரா மாறும். அவங்களுக்கு புது யுகம் வந்துட்டு இருக்கும். ஆனா மக்களுக்கு புது யுகம் வராது. மக்களுக்கு புது யுகம் வர வேண்டுமானால் தனி மனிதனை தனக்குள் திரும்பி பார்ப்பதற்கு உந்து சக்தியாக, உற்சாகமாக, உத்வேகமாக இருப்பவர்கள் மட்டும்தான் மக்களுக்கு புது யுகத்தை அளிப்பார்கள். 2 விஷயம் நாம் ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு கருத்தை சொல்வதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக நாம நம்முடைய சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ளவும் முடியும். நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற, கேட்கின்ற மக்களுடைய சமூக வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் முடியும். 2 விஷயம் இருக்கு. தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்காகவும் பேச முடியும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் பேச முடியும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சத்சங்கம் நடந்தது. அதுல ஒரு நண்பர் கேள்வி கேட்டார். நீங்க என்ன சாமி இவ்வளோ கொலாக்குவலா நடைமுறை தமிழ்ல பேசுறீங்க? ஒரு ஞானி அப்படிங்கிறவர் சாமி ரொம்ப சாதாரணமான தமிழ்ல பேசுறேன், அதையும் தெளிவா திருவண்ணாமலை தமிழ் சாமி தமிழ் வார்த்தையில பார்க்கலாம். திருவண்ணாமலை வார்த்தைகளை ஒரு வார்த்தை விடாம பார்க்கலாம். ரொம்ப எளிமையான தமிழ்ல பேசுறீங்க. என்ன சாமி இவ்வளவு கேஷுவலா பேசுறீங்களே? பொதுவா ஞானிகள் அப்படின்னா ரொம்ப ஆழமான கடினமான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி அந்த மாதிரி பேசித்தான் பழக்கம். உங்களுக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. சாமி ரொம்ப சகஜமா பல வேறு விதமான சாதாரண வார்த்தைகளோடும் தேவைப்படுற இடத்துல இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியும் பேசுறோம். அவர் உடனே வேகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். நீங்க இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி பேசலாமா? நீங்க ஒரு உயர்ந்த லாங்குவேஜ்ல பேசணும் இல்லையா? உண்மையிலேயே சாமியுடைய தமிழ் ரொம்ப உயர்ந்த லாங்குவேஜா இருந்து மக்களோட உரையாடணும் அப்படின்றதுக்காகவே இந்த தற்கால தமிழகராதிகள் எல்லாம் எடுத்து புரட்டி நிறைய இந்த காலத்து வார்த்தைகளை சாமி பழக்கிக்கிட்டோம். காரணம், நாம் யாருக்கு கருத்தை சொல்கின்றோமோ அவர்களுடைய மொழியில பேசணும், அவர்களுடைய மொழியில் சொல்லியாக வேண்டும். இப்ப என்னுடைய அந்தஸ்தை மட்டும் நான் உயர்த்தணும்னா உங்களுக்கு புரியாத பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆஹா, ரொம்ப படிச்சவர் போல. வெளியில போன உடனே எனக்கு தெரியாதுப்பா, அவர் என்ன சொன்னாரும் புரியவே புரியாது, அவர் என்ன சொன்னாரும் யாருக்கும் தெரியாது, அவ்வளவு படிச்சிருக்காரு. பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகம் பண்ணோம்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஈஸி. மனுஷனுக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான குணம் என்னன்னா, தனக்கு ஒண்ணு புரியலன்னா அதை பெரிய விஷயம் நினைச்சுக்கிறது.